ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாம். இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்ல, எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஆனால் இந்த உலகத்தை படிச்சவருக்கு நீங்கள் பயப்படணும். ஆனால் இந்த பிசாசு இருக்கான் தெரியுமா, மோசமானவன், ஜோக்கு. ஓகே, அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், ஆண்டவருக்குலாம் நீ பயப்படணும்னு அவசியமே இல்லை, அவர் அன்பானவர், கிருபை உள்ளவர், மன்னிப்பார். இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு. கிருபையானவர் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பார்த்து திரும்ப திரும்ப பண்ணாலும் மன்னிப்பார்னு வர இன்னைக்கு ஒரு சில பிரசங்கங்கள்லாம் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது. ஓகே, கணக்கில் எழுதப்பட்டு தான் இருக்கு, அவனவனுக்கு தக்க பலன் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. டமால்னு ஒரு அடி விழும். ஓகே, அந்த அடி கை போகும், கால் போகும், உயிரே கூட போய்டும். பிரதர் சிஸ்டர், பிசா சொல்கிறத கேட்காதீங்க. ஓகே, நீங்கள் பிரசங்களாம் அப்படி தான் இருக்குது. மனம் திரும்பு அப்படின்னாருனா, உளுந்த உணவில் தூக்கி விடுறாருனா திரும்ப போய் உழக்கூடாது தான் தூக்கி விடுறாரு. திரும்பியும் போய் உளுந்துட்டு சும்மா உளுந்துட்டே இருந்தால் போன்னு சொல்லி உடச்சி விட்ருவார். உண்மைதான் பிரதர் சிஸ்டர். அதாவது இந்த பிசா என்ன பண்ணுவான், யாருக்கும் அவரு கூட பயப்படாதன்னுவான். பாவம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண பார்த்து திரும்ப திரும்ப பண்ண வச்சு பாவத்திலே உளுந்து ஆண்டவரே மறக்க வச்சு தூக்கின்னு போய் நம்மளை போட்டுருவான். வார்த்தைக்குள்ள போய்ட்டு சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன் பாருங்களேன். பயப்பட வேண்டியவருக்கு பயப்படணும், இல்லைனா முடிஞ்சிடும். நான் பயமுறுத்துக்காக பேசல, சத்தியத்தை பேசுகிறேன். வார்த்தைக்குள்ள போகிறேன் பாருங்க. அதிக ஞானவானாகிய சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்கள் மேலே போனது தான் அவருக்கு ஆசை. தாழ்மையாக இருந்து அப்படியே மேலே வாங்க, கர்த்தருக்குள்ளே உங்களை தாழ்த்துங்க, அவர் உங்களை உயர்த்துவார். ஓகே, இவனா திரும்ப போனால் ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு போய் கீழே குத்தினுவான். ஆண்டவரே அப்படி தான் சொன்னான், நீ மேலே இந்த கீழே குத்தியா அவன் கல்லில் தாங்க வந்துட்டு. வார்த்தைகள் இன்னைக்கு அப்படி தான். எல்லாத்தையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் தகுதியாக இருக்காது. சரக்கு அடிக்கலாம், கோட்டரச்சா ஒன்றும் ஆகாது, ஃபுல்லாச்சா தான் எனக்கு அதிகாரம். அது அப்படிலாம் கூட அப்படிலாம் நானே நினச்சிருக்கேன். பிசாசு வார்த்தையை இந்த வசனங்களையே தப்பாக விதைச்சி நம்மளை நாசமாக்கிடுவான். ஸோ நீங்கள் தெளிவாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். எவனை விழுங்கலாம், கேப்பு கிடைக்கணும், உள்ளே பூந்து எதனா பண்ணலான்ற பிளானில் இருக்கான் அவன். பிரதர் சிஸ்டர், உங்களை குறித்து மேன்மையான திட்டங்கள் இருக்குது. வசனம் பாருங்களேன், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்தி அழகாக உட்காந்து அப்பா பாதத்தில், அன்று என்னை குறித்து என்ன திட்டம் இருக்குப்பான்னு கேட்டிங்கன்னா, செல்லக்குட்டி உன்னை குறித்து நான் இந்த அங்கே ஒரு வச்சுருக்கேன்டா, இங்கே ஒன்று வச்சுருக்கேன்டா, அதை பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, அப்படியே காட்டினே இருப்பாருங்க. அவ்வளோ இருக்குங்க. அவர் அவ்வளோ வச்சுருக்காரு. சும்மா அவங்கள படைச்சிருக்காரு, என்னையும் சும்மாலாம் படைக்கல, திட்டத்தோடு படைச்சிருக்காரு, நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. ஆனால் அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் நாசமாக்குறது தான் இந்த பிசாசு நம்மளை கொண்டு தேவையான வேலை பார்த்துன்னு இருக்கான். ஸோ ரொம்ப உஷாராக இருங்க. ஓகே, விழிப்படையுங்கள், விழித்திருங்கள். திட்டம் ரொம்ப பெருசு, மறந்துடாதீங்க. பிரதர் சிஸ்டர், கர்த்தர்கிட்ட தாழ்ந்துருங்க. கிறிஸ்துவை அறிந்த நாம் கிறிஸ்துவை போல வாழ்னால தாழ்மன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. பொருளை திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளையெல்லாம் வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.